Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidina maulana Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் ஒரு மஜ்லிஸில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்திலை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சங்கடம் இல்லாத, சிரமம் இல்லாத வாழ்வையும் மன நிம்மதியான மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கைகால் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு, ஆபியத்தோடு, கண்ணியத்தோடு, மரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்தான சிறப்பான அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதத்தில் ஒன்று சிந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் ஒரு வசனத்தை சொல்லுவான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஒரு வருடத்திற்கு 12 மாதம். இந்த 12 மாதங்களில் 4 மாதம் என்பது அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்டது, சிறப்பு பகிர்த்தப்பட்டது. அந்த 4 மாதத்தில் ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் சிறப்பான மாதம், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான மாதம், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மாதத்தில் நாம் எல்லா பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா மாதத்திலும் தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு பாவமும் தவறும் செய்யக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லிக்காருப்பா. ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இப்படி துவா செய்வார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான். யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, பல்லிகனா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் துவா செய்வார்கள். அதே நேரத்தில் நம்மையும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொல்வார்கள். நம்ம இந்த ரஜபுடைய மாதம் பிறந்துட்டா நம்ம ஒவ்வொரு வக்திலையும் கேட்குற அதே துவா தான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய், ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய், ரமலானை அடைய செய். இந்த துவாவை நம்ம அதிகமாக கேட்கணும். சரி, பரக்கத்துனா என்ன? இந்த ஜும்மாவினுடைய தலைப்பு பரக்கத்துனா என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். பொதுவாக நம்ம பரக்கத்துனா என்ன நினச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, நிறைய இருக்கணும். எது இருந்தாலும் நிறைய இருக்கிறது தான் பரக்கத்து. வீடு நிறையா வீடு, 2-3 வீடு இருக்கணும், அது பரக்கத்து. வியாபாரம் நிறைய இருக்கணும், பரக்கத்து. விவசாயம் நிறைய பல ஏக்கரில் இருக்கணும், அது பரக்கத்து.
குழந்தை செல்வம் நிறையா இருக்கிற பரக்கத்து. இப்படிங்கிறது பரக்கத்துனா நிறைய இருக்கிறது தான் பரக்கத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருக்கோம். ஆனால் பரக்கத்து என்பது சரியான அர்த்தங்களா கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பிரயோஜனம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போல் இருக்குது, ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதனுடைய வேலைங்கிறது பல வேலை செய்யும். அதுதான் பரக்கத்து என்பதை நம்ம அன்பிற்கின்றே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பரக்கத்தெல்லாம் போச்சு. ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரக்கத்து இன்றைய காலகட்டத்தில் எந்த குடும்பத்திலையும் பார்க்க முடியலை. பரக்கத்து எந்த குடும்பத்திலையும் பரக்கத்து இல்லாமல் போச்சு. காரணம், ஒரு 30 வருஷம் கொண்டு எப்படி இருந்துச்சு, குடும்பம் சின்ன வீடாக இருக்கும். வீடு இன்றைய காலகட்டத்தில் மாடி வீடெலாம் கிடையாது, சின்ன வீடாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா அத்தா அம்மா பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும் எல்லாம் சேர்த்து 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்துச்சு. ஒரு சின்ன குடும்பமாக இருக்கும், சின்ன வீடாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒற்றுமை, அந்த சந்தோஷம் இருந்துச்சு, அவங்களுக்கு மத்தியில் பரக்கத்து இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலம் எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்குது. எல்லாம் 10 பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் அப்படி இருக்குன்னா 10 பசங்களுக்கு தனி வீடு இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் அந்த நிம்மதி சந்தோஷம் பரக்கத்து இருக்கான இல்லாமல் போச்சு. அந்த காலத்தில் இருந்த அந்த பரக்கத்து இல்லாமல் போச்சு. அதான் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கறதை எப்படி கேட்கணும்டா, யாரெல்லாம் நீ கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி அதில் பரக்கத் செய். அல்லாஹ் கொடுக்குறான், கொஞ்சமாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் நீ பரக்கத் செய்யுன்னு சொல்லி நம்ம பரக்கத்துக்காக அதிகமாக துவா செய்யணும். நம்ம எப்படிலாம் துவா செய்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் பரக்கத்து செய்யும். இப்போ மணமக்கள் வராங்க, திருமணம் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரக்கத்துக்காக தான் துவா. பாரக்கல்லாஹு லக வ பாரக் அலைக வ ஜமா பைனகுமா பிஹைர். யா அல்லாஹ் இந்த தம்பதிகளுக்கு இருவருக்கும் பரக்கத் செய் அப்படின்னு சொல்லி பரக்கத்துக்காக தான் துவா செய்வாங்க. யார் வந்தாலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரக்கத்துக்காகத்தான் துவா செய்வார் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த சமயத்தில் எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தாங்க, அன்பளிப்புகளை அதிகமாக கொடுத்தாங்க. ஆனால் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயாருக்கு எதுவுமே அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தூக்கிட்டு வந்து அந்த கை குழந்தையை தூக்கிட்டு வந்து யார் ரசூலுல்லாஹ் இந்த குழந்தைய உங்களுக்கு பணிவிடைக்காக வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய அனஸை பணிவிடைக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்காக நீங்கள் துவா செய்யுங்க, பரக்கத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய கை குழந்தையை கொடுத்து ரசூல்லாட்ட கொடுத்த பிறகு ரசூல்லா அந்த குழந்தைக்கு செஞ்ச துவா, யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடு, யா அல்லாஹ் அனஸுக்கு நீண்ட ஆயுளை கொடு, எல்லாம் இந்த குழந்தைக்கு சாலியான குழந்தை செல்வங்களை கொடு, எல்லாம் இந்த குழந்தைக்கு வியாபாரத்தில் பறக்குச்சு. ரசூல்லா பறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அவங்க பறக்கத்தை அனுபவிச்சாங்க, ரசூல்லாவுடைய துவாவின் பறக்கத்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கடைசியாக 120 வயசு வரை வாழ்ந்தாங்க. அனசரில்லா 120 வயசு வரையில் வாழ்ந்தாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவாவினுடைய பறக்கத்து எல்லாரும் ஒரு தடவை அறுவடை செய்கிறாங்க. விவசாயத்தில் ஒரு தடவை அறுவடை செய்கிறாங்க அப்படின்னா அனசரில்லா இரட்டிப்பான அறுவடை செய்வாங்க. 2 அளவுக்கு அறுவடை செய்வாங்க, அந்த அளவுக்கு பிறகு. அதே நேரத்தில் பேர குழந்தைகள் பிள்ளைகள் செல்வம்னு பார்த்தா 120க்கு மேலே அவங்களுடைய குழந்தை செல்வம் இருந்துச்சு, பேர குழந்தைகள் தாங்க என்பதாக ஹதீஸில் பார்க்க. அதுதான் பறக்கிறதுங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதனுடைய பிரயோஜனம் அதிகமாக இருக்கும். நம்ம அல்லாட்ட கேட்கணும், எல்லாம் குடும்பத்தில் பறக்க செய், குழந்தை செல்வத்தில் பறக்க செய், வியாபாரத்தில் பறக்க செய், விவசாயத்தில் பறக்க செய், தொழிலில் பறக்க செய், வீட்டில் பறக்க செய்ன்னு நம்ம அல்லாட்ட அதிகமாக கேட்க வேண்டிய முக்கியமான துவா பறக்கத்து கேட்கணும். கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி எல்லாம் நீ கொடுத்ததில் பரக்கத் செய் என்பதாக அல்லாட்ட அதிகமாக நம்ம கேட்கணும். அதே நேரத்தில் அதிகமாக இருந்து பரக்கத்தே இல்லாமல் போனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஒரு காலத்தில் 10,000 ரூபா 5,000 ரூபா சம்பாதிப்பாங்க, ஆனால் குடும்பம் நிம்மதியாக ஓடும். ஒரு காலத்தில் 5,000 ரூபா சம்பாதிப்பார், ஒரு நாளைக்கு போனால் வேலைக்கு போனால் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா தான் சம்பாதிப்பார். ஆனால் அந்த காலத்தில் குடும்பம் நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, பரக்கத்தாக இருந்துச்சு. ஆனால் இப்போ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் லட்ச ரூபா சம்பளம் வாங்குற மாத சம்பளம். என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கடன் சொல்ல தாங்க முடியல, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவார். அவர் சொல்கிற புலம்பல் வார்த்தை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, பரக்கத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களை தான் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சமாக இருந்தாலும் சரி நம்ம அல்லாட்ட கேட்குறது எல்லாம் பரக்கத் செய் என்பதாக, நம்ம அல்லாட்ட பரக்கத்துக்காக அதிகமாக துவா செய்யணும் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். அன்பிற்கினவிலே எல்லாத்துலேயுமே நம்ம பரக்கத்துக்கும் வாயில்லா பரக்கத்து கேட்கணும், நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லையா பரக்கத் செய்யும், சாப்பிடக்கூடிய உணவுலையா பரக்கத் செய்யணும், எல்லாத்துலேயுமே அல்லாத பரக்கத்தை மட்டும்தான் கேட்கணும். பரக்கத்து மட்டும் மனுஷனுக்கு கிடச்சிருந்தா அவனுடைய சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு வரலாறு பார்க்கலாம். சாஅத் இப்னு முஆதுங்கிற சஹாபி, அந்த சஹாபி யார் அப்படின்னா 30 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சாஅத் இப்னு முஆதுங்கிற சஹாபி 30 வயசுக்கு இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க. வந்துட்டு ஒரு 6 வருஷம் அல்லது 7 வருஷம் மட்டும்தான் முஸ்லீமாக வாழ்கிறாங்க. அதுக்கடுத்து மௌத்தாயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மௌத்தான பிறகு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குச்சும்பாங்க. சாஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு 30 வயசில் இஸ்லாத்துக்கு வந்துட்டு 36 வயசில் மௌத்தாயிருந்தாங்க. மௌத்தானப்ப அந்த மௌத்துடைய செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குச்சு.
அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அமல் செஞ்சுருப்பாங்க. 6 வருஷம் வாழ்ந்தது, அந்த 6 வருஷத்தில் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு அமல் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் எந்த அளவுக்கு பரக்கத்தாக இருந்திருக்கும், அவர் செய்யக்கூடிய அமல் எந்த அளவுக்கு பரக்கத்தாக இருந்துச்சோ என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் கடந்து போகும்போது எப்படி நடப்பாங்க, அந்த ஜனாசாவில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து போவாங்கன்னா பெருவரில் ஊண்டி நடப்பாங்க. அந்த ஜனாசாவில் பெருவரில் ஊண்டி நடக்கும்பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க, ரசூல் இவ்வளவு இடம் இருக்குது, இடம் நிறையா இருக்குது, எதுக்கு இப்படி சிரமப்பட்டு நடக்கணும், கால் ஊண்டி நடங்குறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்கு 70,000 மலக்குமார்கள் கலந்துக்கிட்டாங்க. 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டு என்னை நெருக்கிறாங்க, அதனால தான் நான் இப்படி நடக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அப்போ அவங்களுடைய இபாதத்து, அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அவங்க எந்த அளவுக்கு பரக்கத்தாக அமல் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரியணும். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தில்லாம் போச்சு. எதை எடுத்தாலும் பரக்கத்தில்லை, சம்பாதிச்சாலும் பரக்கத்தில்லை, வீட்டில் பரக்கத்தில்லை, குடும்பத்தில் பரக்கத்தில்லை, யாரை கேட்டாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு பத்த மாட்டுக்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் எல்லாரும் சொல்கிறோம். ஆமாம், அல்லாட்ட நம்ம கேட்கும் பொழுது எல்லாம் பரக்கச் செய்யும் என்பதாக, அதிகமாக அல்லாட்ட துவா செய்யும் என்பதாக ஹதீஸில் பக்கம் அன்பிருக்கிறவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத்து கொடுத்தான், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வரலாறுகள் உண்டு. நிறையா அவங்களுக்கு பரக்கத்தை கண்கூட பார்த்தாங்க என்பதை ஹதீஸில் பார்க்குறோம். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சஹாபாக்களை பொறுத்தவரை ரொம்ப பசிக்குதுன்னா யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க, பசிக்குதுன்னு சொல்லி யாரும் சில போய் கையேந்து நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, கடுமையான பசி, பல நாள் சாப்பிடாத மேலே ரொம்ப பசியில் கிறங்கி போய் சரி யார்ட்டையாச்சும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நடந்து வராங்க. ரொம்ப பசியோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் எதிரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. எதிரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரும்பொழுது அந்த நேரத்தில் அக்கரினி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. அக்கரினி அப்படின்னா 2 வார்த்தை, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதே நேரத்தில் அக்கரினி எனக்கு ஏதாச்சும் ஓதி காமிங்க, எனக்கு ஏதாவது ஒரு சூறா ஓதி காமிக்கிற அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஆனால் அபூபக்கர்லாட்ட அந்த சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன நினச்சாங்க அப்படின்னா அபூ ஹுரைரா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சூறா ஓதி கேட்காரு அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நீண்ட ஒரு சூறாவை, பெரிய சூறா ஓதுறாங்க. கடுமையான பசியோடு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அபூ ஹுரைரா கேட்டாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பெரிய சூறா ஓதுறாங்க. ஓதி முடித்த பிறகு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க பசியோடு. மறுபடியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எதிரில் உமர் ரலியல்லாஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு சொன்ன அக்கரினி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்குற அப்படிங்கிற அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன நினச்சாங்கன்னா அபூ ஹுரைரா சூறா ஓத சொல்கிறாரு, அபூ ஹுரைரா ஏதாவது ஒரு சூறா ஓத சொல்கிறான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு பெரிய சூறா ஓதுறாங்க. உமர் ரலியல்லாஹு பெரிய சூறா ஓதுறாங்க. ஓதுனா மறுபடியும் பசி தாங்க முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போகிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூல்லாட்ட போகிறாங்க. ரசூல்லாட்ட போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்கரினி எனக்கு ஏதாச்சும் ஓதி காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு போடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவோட அந்த முகத்தை பார்த்த உடனே பசியினால் வாடி இருக்கு, முகம் வந்து ரொம்ப பசியோடு இருக்காங்க. புரிஞ்சுட்டு ரசூல்லா சொன்னாங்க, அபூ ஹுரைராவே நான் ஏதாச்சும் ஒரு சூறா ஓதிடுவானோன்னு பயப்படுறீங்களா, அபூ ஹுரைரா நான் ஏதாச்சும் ஓதிடுவானோன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. ரசூல்லா சிரிக்கிறாங்க, அபூ ஹுரைரா சிரிக்கிறாங்க. சிரித்த பிறகு கொஞ்ச நேரத்தில் ரசூல்லாவுடைய சபைக்கு ஒரு மஜ்லிஸுக்கு ஒரு பால் கிண்ணம் வருது. ஒரு சொம்பில் பால் வருது. பால் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவில் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பசியாக இருக்கிறது ரசூலுக்கு தெரியுது, நம்ம பசியாக இருக்கிறது ரசூலுக்கு தெரிஞ்சு இந்த பாலை பூரா நமக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அபூ ஹுரைரா பசியோடு இருக்கக்கூடிய அந்த திண்ணை தொழர்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, பசியோடு இருக்கக்கூடிய திண்ணை தொழர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் 70 சஹாபாக்கள் அப்படி கூட்டிகிட்டு வராங்க. அபூ ஹுரைராவுக்கு பயம், நம்மளே பசியாக இருக்கோம் 70 வரை கூப்பிடுதாங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த பாலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கையில் கொடுத்துட்டு இது எல்லாரும் கொடுத்துடுவாங்க, இந்த பாலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருக்காக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி 70 சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த பாலை குடிக்கிறாங்க, வயிறு நிரம்ப குடிப்பாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரும் பொழுது அபூ ஹுரைராவே நீங்களும் இந்த பாலை குடிங்க, அபூ ஹுரைராவே நீங்களும் இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
அபூ ஹுரைரா என்ன சொன்னால் வயிறார குடிக்கிறாங்க, மறுபடி குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. குடித்த பிறகு போதுங்கிற அளவுக்கு வயிறு நிரம்பக்கூடிய அளவிற்கு அபூ ஹுரைரா குடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க அப்படின்னு ஹதீஸில் வரலாறு பார்க்கணும். இதுதான் பறக்கிறதுங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பிரயோஜனம் என்பது, அதனுடைய பலன் என்பது அதிகமாக இருக்கும். அதான் பறக்கத்து. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறது அதை கேட்கும். எல்லாம் நிறைய தருவதை விட கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதில் பறக்க செய்யி அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்பதாக ஹதீஸில் பார்க்க. அதே மாதிரி பல்வேறு வரலாறுகள் உண்டு. பறக்கத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறது நிறையா இருக்கிறது தான் பறக்கத்து. நம்ம நினைக்கிறது ஃபுல்லாக நிறையா இருக்கணும், அதான் பறக்கத்து மாதிரி நினச்சி வச்சுருக்கோம். அப்படி இல்லை, கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பிரயோஜனம் அதிகமாக இருக்கும். அதான் பறக்கத்துங்கிறது. அதே மாதிரி இன்னொரு சஹாபி, இன்னொரு வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் போல் பேரிச்சம்பழத்தை கொண்டுட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கொஞ்சம் போல் பேரிச்சம்பழத்தை கொண்டுட்டு வராங்க. வந்துட்டு யா ரசூலுல்லாஹ் இந்த பேரிச்சம்பழத்தில் பரக்கத்துக்காக துவா செய்யுங்க, இந்த பேரிச்சம்பழத்தில் பரக்கத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்குறாங்க. ஒரு கோணி பையில், ஒரு சின்ன பையில் கொஞ்சம் போல் பேரிச்சம்பழத்தை போட்டுட்டு இதில் பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இதில் பரக்கத் செய்வாயாக, இந்த பேரிச்சம்பழத்தில் பரக்கத் செய்வாயன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துவா செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த அளவிற்கு அது பரக்கத்து நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னு வரலாறுல பார்க்கும்பொழுது அபூ ஹுரைராவில் எப்போம்லாம் பசி வருதோ அப்போம்லாம் சாப்பிடுவாங்க. எப்பெல்லாம் பசித்தவர்கள் வராங்களோ, பசித்தவர்கள் வந்தாலும் சரி பசி வந்தாலும் சரி எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு வரலாறுல பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் சாப்பிடுதாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அப்பவும் சாப்பிடுதாங்க பசி வரும்பொழுது. அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருது, அப்பவும் சாப்பிடுதாங்க 10 வருஷம். அதுக்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி 12 வருஷம், அப்பவும் சாப்பிடுதாங்க. இந்த எது வரைக்கும் சாப்பிட்டு சுமார் 23 வருஷத்துக்கு மேலே அபூ ஹுரைரா அந்த பரக்கத்தான அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ இல்லாமல் போச்சு அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுதாங்க. அந்த கடைசி சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியோட அந்த கடைசியில் ஷஹீதாக்கப்படுதாங்க. ஷஹீதாக்கப்பட்ட உடனே அந்த பதட்டத்தில் எல்லாரும் கவலையில் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த பதட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பதட்டத்தில் நடுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கவலையோடு கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவோட பையை காணாமல் போச்சு. அந்த பேரிச்சம்பழத்தில் 23 வருஷம் பசி வரும்பொழுது, பசித்து வரும்போது எடுத்து சாப்பிட்டு அந்த பேரிச்சம்பழத்தினுடைய பை காணாமல் போச்சு. அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே கவலை, எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்கிற ஒரே ஒரு கவலை. ஆனால் எனக்கு மட்டும் 2 கவலை. என்னன்னா, ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது 23 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தான அந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அந்த பை இன்னைக்கு காணாமல் போச்சு. அந்த பை காணாமல் போச்சு என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பகுதி தான் பரக்கத்து. பரக்கத்துங்கிறது நிறைய இருக்கிறது அல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பிரயோஜனம், அதனுடைய நன்மைகள் என்பது அதிகமாக இருக்குது. இதுதான் பரக்கத்து என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். அன்பிற்கினியர்களே, ஆக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிற நேரத்தில் அதிகமாக கேட்குறது அல்லாஹ் பரக்கத் செய், எல்லாத்துலேயும் பரக்கத்து கேட்கணும். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத்து கேட்டாங்கன்னா மௌத்துலேயும் பரக்க, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத் வஃபீமா பாதல் மௌத், அல்லாஹ் என்னுடைய மௌத்துலேயும் பரக்கத் செய், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலையும் பரக்கச்சின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மௌத்துலேயும் பரக்க. மௌத்தில் அப்படி கேட்குறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய மௌத்தை சலாமத்தாக ஆக்கி தருவான், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் சலாமத்தாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக பரக்கத்து கேட்கணும். அந்த பரக்கத்து தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், பரக்கத்துன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மூலப்பொருள் அறியவே முடியாது. பரக்கத்துனா இதான் பரக்கத்து சொல்லி தெரிய முடியாது. ஆனால் உதாரணம் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வருவார். அலி ரலியல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து கேட்பார், ஆடு ஒரே சமயத்தில் ஒரு குட்டி அல்லது 2 குட்டி போடுது. வருஷத்துக்கு ஒரு குட்டி அல்லது 2 குட்டி தான் ஆடு குட்டி ஈனுது. ஆனால் நாய் ஒரே சமயத்தில் 6 குட்டி 7 குட்டி போடுது. நமக்குலாம் தெரியும், நாய்ங்கிறது ஒரே சமயத்தில் 6 குட்டி போடும், திடீர்னு 7 குட்டி போடும், நிறைய இருக்கும். ஆனால் ஆடு வளர்த்த எல்லாருக்குமே தெரியும், செம்மறி ஆடு வருஷத்துக்கு 1 அல்லது 2 குட்டி தான் போடும். ஆனால் சொல்லிட்டு அந்த வந்தவருக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹ்ட்ட நாயை யாரும் அறுத்து சாப்பிடுது, நாயை யாரும் அறுத்து சாப்பிட்றது கிடையாது, ஆனால் ஆடை அறுத்து நிறைய பேர் சாப்பிடுதாங்க, எல்லா விசேஷத்துக்காக இருக்கிறோம். இதில் இது பிரயோஜனம் நிறையா இருக்குது. இது ஆடை யாரும் அறுக்க மாட்டேங்காங்க, நாயை வந்து யாரும் அறுக்க மாட்டேங்காங்க, சாப்பிட மாட்டாங்க. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்பொழுது அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இதான் பரக்கத்துங்கிறது. அல்லாஹ் ஆட்டில் பரக்கத் செஞ்சுருக்கிறான், நாயில அல்லாஹ் பரக்கத் செய்யலை அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹ்ட்ட கேட்கும்பொழுது அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து ஆட்டில் எதுக்கு பரக்கத் செஞ்சுருக்கிறான் அப்படின்னா, நாயில் எதுக்கு பரக்கத் செய்யலை அப்படின்னா, ஆடை பொறுத்தவரையில் நமக்குலாம் தெரியும், ஆடு வந்து 8 மணி 9 மணி ஆக்கினா தூங்க ஆரம்பிச்சிடும்.
படுக்க ஆரம்பிச்சிடும். படுத்துட்டு அசைப்பட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். எப்போ எந்திக்கும் ஆடு வந்து எப்போ எந்திக்குன்னா சுபு தொழுகைக்கு முன்பாகவே ஆடுலாம் எந்திரிச்சிடும். ஆடு மாடுலாம் வளர்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படின்னா ஆடு சுபு இசா தொழுதுட்டு படுக்க ஆரம்பிச்சுட்டா எப்போ எந்திரிச்சு ஃபஜ்ருக்கு முன்பாகவே எந்திரிச்சிடும். ஆடுலாம் எந்திரிச்சிட்டு அசைப்படைச்சு அதுதான் பறக்குது. நாயை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விடிய ஊழையிட்டுக்கிட்டே கிடக்கும். தெருக்குள்ளே ஓடும், இந்த தெருவில் ஓடும், அந்த தெருவில் ஓடும், எல்லா தெருவும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஃபஜ்ருடைய டயத்தை நம்ம ஃபஜ்ருக்கு வரோம் அப்படின்னா எல்லா நாயும் தூங்கி கிடக்கும். காரு கீழே தெருவில் அங்கங்கன்னு படுத்து கிடக்கும். அதுதான் அல்லாஹ் ஆட்டில் பறக்க செஞ்சுருக்கிறான், நாயில் பறக்க செய்யலை என்பதாக அலிரெல்லாம் வந்த நபருக்கு சொல்வார்கள் என்பதாக வரலாறுல இப்போ கண்பிடிக்க இல்லையாக. பறக்கத்துங்கிறதே ஆட்டில் அல்லாஹ் பறக்க செஞ்சுருக்கான், நாயில் பறக்கத்து இல்லை. அதுக்கான முக்கிய காரணம் அதிகாலையில் எந்திக்கிறது தான் பறக்கத்து என்பதாக நபி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் அதிகாலையில் பறக்க செஞ்சிருக்கான் என்பதாக நபி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அன்பிற்கின் இல்லையாக பறக்கத்தை நம்ம அல்லாஹ் துஆ செய்கிற நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்ட்ட பறக்கத்தை தான் கேட்கணும். எதை கொடுத்தாலும் சரி அல்லாஹ் அதில் பறக்க செய்யி. மௌத்தாக இருக்கட்டும் பறக்க செய்யும், குடும்பமாக இருக்கட்டும் பறக்க செய்யும், குழந்தை செல்வமாக இருக்கட்டும் பறக்க செய்யும் சொல்லி அல்லாட்ட நம்ம பறக்கத்தை அதிகமாக கேட்கணும் என்பதாக ஹதீஸில் நம்ம இப்போ கண்பிற்க நேரில். அதே மாதிரி இன்னொரு வரலாறு, அதே சஹாபிட்ட அலி ரலியல்லாஹு இன்னொருத்தர் வருவார். இன்னொருத்தர் வந்து கேட்பார், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தே இல்லை. அலி ரலியல்லாஹு ஒருத்தர் வருவார், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி என்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலை முறையிடுவார். அப்போ அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, நீ 3 விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களா, 3 விஷயத்த நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, சுபு தொழுதுட்டு தூங்குறீங்களா, சுபு தொழுதுட்டு நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது வந்தவர் சொல்வார், நான் சுபு தொழுது தூங்கக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது, சுபு தொழுதுட்டு நான் தூங்க மாட்டேன் அப்படிம்பார். ரெண்டாவது அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, வயசுக்கு மூத்த பெரியவங்களுக்கு முன்னாடி பெருமடிக்கிற பழக்கம் இருக்கா, என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய நபர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்தவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார், நான் பெருமடிக்கல மாட்டேன், பெருமை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மூணாவது அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, நீங்கள் உங்களோட அல்லாஹ்ட்ட துஆ செய்றீங்க, துஆ செய்கிற அந்த நேரத்தில் நீங்கள் அந்த துஆவில் உங்களுடைய தாய் தாப்பனை சேர்த்துக்கிறீங்களா, தாய் தாப்பனை அந்த துஆவில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், இல்லை நான் எனக்காக மட்டும்தான் துஆ செய்வேன், என்னுடைய தாய் தாப்பனுக்கு துஆ செய்யுமா அப்படின்னு சொல்லும்பொழுது அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த துஆவில் உங்களுடைய தாய் தாப்பனையும் சேர்த்துக்கோங்க, உயிரோடு இருந்தாலும் சரி மௌத்தானாலும் சரி அந்த துஆவில் உங்களுடைய தாய் தாப்பனை சேர்த்துக்கோங்க, அல்லாஹ் உன்னுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வான். முதல் விஷயம் சுபு தொழுது தூங்கிங்களான்னு கேட்பாங்க, அவர் சொல்வார், நான் தூங்க மாட்டேன். ரெண்டாவது பெரியவங்களுக்கு முன்னாடி வயசுக்கு மூத்தவங்களுக்கு முன்னாடி பெருமை அடிக்கிற பழக்கம் இருக்கா, இல்லை அப்படின்னு. மூணாவது துஆ செய்றீங்க அல்லாட்ட, அல்லாஹ் அந்த துஆ செய்கிற நேரத்தில் துஆவில் உன்னுடைய தாய் தாப்பனையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்வார், இல்லை சேர்க்க மாட்டோம்னு சேர்த்துக்கோங்க, அந்த துஆவில் உங்களுடைய தாய் தாப்பனையும் துஆ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வான் என்பதாக சொன்னதாக ஹதீஸில் நம்ம இப்போ கண்பிடிக்கணும்லே. ஆனால் நம்முடைய நிலைமை இப்போ எப்படி மாறிப்போச்சு, நம்முடைய நிலைமை இப்போ எப்படி மாறிப்போச்சுன்னா, நம்முடைய சமுதாயம் எப்படி மாறிப்போச்சு போய்கிட்டே இருக்குண்டா, இந்த சாபிட்ட ரசூலுல்லாஹ் அந்த அலி ரலியல்லாஹு கேட்டது சுபு தொழுதுட்டு தூங்கிங்களான்னு கேட்டாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயம் சுபு தொழுகாமல் தூங்குது, சுபு தொழுவதே கிடையாது. எந்த அளவுக்குண்டா 8 மணி 7 மணி 8 மணி அளவுக்கு தூங்குற அளவுக்கு மாறிப்போச்சு. ஆனால் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க நம்ம முஸ்லீம்கள், அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் எந்த அளவுக்குன்னு அந்த 50 வயசு 60 வயசு கடந்தவங்க ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மாவோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்களாம் எப்படி நடைமுறை இருக்கும் அப்படின்னா சுபுவுக்கு முன்னாடியே எழுந்திருவாங்க. சுபுவுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு முத்தத்தை சுத்தம் செஞ்சு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுகி அந்த அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒழு செஞ்சுட்டு தொழக்கூடிய நபர்களை அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய பெற்றவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மாவோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணி அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி சுபு தொழுகைக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வீட்டையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு முத்தத்தை சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் கழுவிட்டு அவங்க சுபு தொழக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த காலத்தில் பறக்கத்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது நேரம் மாறி போச்சு. படுக்கிறது 12 மணிக்கு மேலே, படுக்கிறது 12 மணிக்கு மேலே, எந்திக்கிறது 8 மணிக்கு மேலே. அப்படி இருந்தால் எப்படி பறக்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, லட்சக்கணக்கில் வரவு இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் வரவு இருந்தாலும் பறக்கத்தே இருக்காது. நிறைய பேரை பார்க்கலாம், லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, கோடிக்கணக்கில் பறப்பாது, ஆனால் நிம்மதி இருக்காது, பறக்கத்து இருக்காது. ஆக பறக்கத்து வேணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அடியார்கள் அதிகாலையில் பறக்கச்சு, அதிகாலையில் ஒரு எந்திக்கிறோம் தொழுகிறோம் அப்படின்னா அந்த குடும்பம் பரக்கத்து நிறைந்த குடும்பமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையும் பெருமடிக்கவே கூடாது. பெற்றவங்களுக்கு முன்னாடியோ அல்லது பெரியவர்களுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையும் நம்ம பெருமடிக்க, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் பெருமடிக்கூடாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா பெற்றவங்களுக்கு முன்னாடி பிள்ளைகளில் ரொம்ப பணிஞ்சு நடப்பாங்க. ரொம்ப எந்த அளவுக்குன்னா
எதை சொன்னாலும் சரி எங்கள் அத்தாட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை மாதிரி இப்போ எப்படி மற்ற பெற்றவங்களாம் எப்படி கேட்குறாங்கடா, என் பையன் திட்டுவான், என் பையன் திட்டுவான், நான் என் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் பெற்றவங்க பிள்ளைகள் வந்து அத்தா அம்மா முன்னாடி இருக்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நிலமை அத்தா பயப்படுறாரு, அம்மா பயப்படுறாங்க, பையன் ஏதாச்சும் திட்டிடுவானோ, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயம் நமக்கு மத்தியில் ஏற்படுச்சு. அன்பிற்கினிலே பெரியவர்களுக்கு முன்னாடி பெற்றவங்க முன்னாடி கண்ணியமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் பறக்க செய்வான். மூணாவது, நம்ம அத்தா அம்மா இருக்கிறாங்களோ அல்லது மௌத்தாயிட்டாங்களோ இருந்தால் நம்முடைய துவா செய்கிற நேரத்தில் அவங்களுக்காக துவா செய்கிறோம் அப்படின்னா அந்த நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறேன் என்பதாக ஹதீஸில் பார்க்குற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வியாபாரத்திலும் நிரப்பமான பறக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு எதை கொடுத்தானோ அதில் நிரப்பமான பறக்கத்தை நிரப்பமான முறையில் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய தொழிலில் அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்வானாக. நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பறக்கச் செய்வானாக. அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.